Hi friends, welcome to Madhunaveen Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 5 பலாப்பழம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கனிஞ்ச பழமாக நான் ஒரு 5னா எடுத்திருக்கேன். ஸோ நான் அளவாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னா பலாப்பழம் இன்னும் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பலாப்பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பழத்தோட உள்ளே இருக்கிற கொட்டையும் கட் பண்ணி நீட்டாக அந்த பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு இதையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போல்லாம் எந்த குழந்தைகளும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அந்த பழம் இருக்குன்னே தெரியாமல் நல்லா ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பழத்தை மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் உள்ளே சேர்த்திக்க போகிறோம். சேர்த்து நம்ம ஒரு பியூரி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ சக்கையாக இருக்கக்கூடாது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆனால் தண்ணி எதுவுமே சேர்த்தாதீங்க. தண்ணி பால் எதுவுமே சேர்த்தாமல் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா மாவு சேர்த்திக்க போகிறேன். நான் இன்றைக்கி ராகி மாவு தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ராகி மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படின்னு செய்யும்போது நம்ம ராகி மாவெல்லாம் சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த பலாப்பழத்தோட பியூரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா மாவு நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு பண்ணிட்டோன்னா ரொம்ப குழகுலன்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இப்போ பலாப்பழத்து கூட நம்ம மாவு ஃபஸ்ட்டு கலரிக்கலாம். இப்போ நல்லா கலரியாச்சு. இப்போ இது கூட நான் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் சேர்த்திக்க போகிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம், எனக்கு ஒயிட் சுகர் தான் வேணும்னா நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துனீங்க அப்படின்னா மாவு கூட அந்த சுகர் மிக்ஸ் ஆகாது. ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். அதனால் ஒயிட் சுகர் சேர்த்துறீங்கன்னா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸில் ஹெல்த்தியாக இருக்குங்காட்டி இந்த மாதிரி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காயை தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். அப்போ தான் அந்த மாவெல்லாம் நல்லா புளிச்ச மாதிரி ஆகும். இப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா பணியாரக்கல் இருக்கு இல்லையா? ஸோ பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு குழியில் எல்லாத்துலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெய் இல்லைனா எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தினிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கல்லையும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கலாம். இப்போ இது தடவி இந்த எண்ணெய்லாம் நெய்யெல்லாம் உருகுனதுக்கப்புறமா நம்ம அங்கே மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் அந்த மாவை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது நல்லா வேகணும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிறது அப்படின்னா மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மூடி போட்டு தான் ஒரு சைடு வேக வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா வேகணும். உள்ளெல்லாம் நம்ம எல்லாம் தேங்காய் எல்லாமே சேர்த்திருக்கோம், மாவெல்லாம் சேர்த்திருக்கோம். அதுவும் ராகி மாவு சேர்த்திருக்கங்காட்டி நல்லா வேகணும். இல்லைனா உள்ளே வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் நல்லா வேக விடுங்க. ஸோ நம்ம
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டுருக்கு 2 சைடுமே. அப்பப்போ வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. ராகி மாவு வந்து நல்லா வந்து வேகணும். இத வந்து போண்டா மாதிரி வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி கூட வந்து எடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணியாரம் மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயும் வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பார்த்திங்கன்னா சூப்பரான ஜாக் ஃப்ரூட் பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது பலாப்பழ பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வந்து ரசித்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.